குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்திகள் வாட்ஸ்அப்களில் வலம் வரும் சூழலில் இது தொடர்பாக புதிய தலைமுறை விரிவான செய்தியை வெளியிட்டிருந்தது. இச்சூழலில் தமிழ்நாடு உண்மை சரிபார்ப்பு குழு இயக்குநர் அயன் கார்த்திகேயன் இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். சமீப காலமாக கடந்த வாரத்திலிருந்து குழந்தைகள் கடத்தப்பட்டு வருவதாக அங்கிருந்து அங்கங்க ஒரு சின்ன தகவல் வருது. சமூக வலைத்தளம் முழுவதுமாக இது தகவல் பரப்பப்பட்டிருது. என்ன காரணம்? எப்படி பரவுது? வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜாக அதை பரப்புகிறாங்க. ஏற்கனவே வெளி மாநிலங்களில் நடந்த வேற சம்பவங்களை தொகுத்து குழந்தை கடத்தல் கும்பல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பரப்ப ஆரம்பித்தாங்க. வட சென்னையில் அந்த மாதிரி பரப்ப ஆரம்பித்தாங்க. அடுத்து தென் சென்னையிலையும் அது போல போச்சு. இப்போ தமிழ்நாடு முழுக்கவே அந்த செய்திகள் வேற பழைய செய்திகளோட கனெக்ட் பண்ணி பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. வட மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து ஒரு 400க்கும் மேற்பட்ட நபர்கள் தமிழகத்திலிருந்து குழந்தைகள் கடத்தப்பட்டு வருவதாக ஒரு ஆடியோ வீடியோட சேர்ந்து சமூக வலைத்தளத்தில் பரவுகிறது. இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்? அதை பற்றியெல்லாம் நீங்கள் விசாரிச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். காவல்துறை இதுக்கு இந்த தகவலை தெரிவிச்சிருக்கோம். நிறைய வழக்கும் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான தவறான தகவலை பரப்பக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே இங்கே சென்னை கமிஷனரும் அதற்காக பேசியிருக்கிறாங்க. இது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பரபரப்புக்காக போடுற ஒரு விஷயம். இந்த சேலம், குறிப்பாக இந்த சேலம் விஷயம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2021 பயங்கரமாக வைரல் ஆச்சு. அந்த வீடியோ எங்கே உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேலத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் அடிப்பாங்க மக்கள்லாம். அப்போ ஒரு குழந்தையும் காட்டி இந்த குழந்தையை கடத்தின நபர் ஒரு 400 பேர் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்துலாம் வந்திருக்காங்க, பெண் வேஷம் கட்டிட்டுலாம் அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ உண்மையாக பார்த்தோம்னா 2019 நடந்த இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட் ஒருத்தர் போதை ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸில் அந்த குழந்தைய ஹராஸ் பண்ணிடுறாரு. பக்கத்தில் பார்த்த பொதுமக்களே அவரை அடித்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இது நடந்த 2019. ஆனால் அந்த வீடியோ வைரல் ஆனது பார்த்தீங்கன்னா 2021 இப்படி குழந்தை கடத்துகிற கும்பல் வந்ததாக வைரல் ஆச்சு. இப்போ திரும்ப 2024 அதே விஷயம் வைரல் ஆகுது. இது போல நிறைய வீடியோக்கள் சுத்திட்டு இருக்கு. வேற ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட்டா இறந்த குழந்தை அல்லது வேற சம்பவங்கள்ல குழந்தை தாக்கப்படுறதோ இறந்ததோ அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி குழந்தை கடத்தல் கும்பல் வந்துருச்சு, எங்க வீட்டு பக்கத்துல நடந்துச்சு, எங்க ஊர்ல நடந்துச்சுன்னு தமிழ்ல நிறைய பேர் வீடியோவை குறிப்பா வாட்ஸ்அப்ல இது அதிகமா பரவுது. இது போன்ற ஒரு தவறான தகவலை பரப்புவோர் மீது என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை பாயும்? நீங்க காவல்துறைக்கு என்ன மாதிரியான பரிந்துரைகளை செய்வீங்க? அதை பத்தி சொல்லுங்க. நாங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்றதை அலர்ட் பண்ணோம், அவேர்னஸ்க்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். காவல்துறை தரப்புலேருந்து காவல்துறை தலைவர் அதை சீரியஸாக அதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. கார்பரேஷன் தரப்புல இருந்தும் அங்கங்கே அவேர்னஸ் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக இது மாதிரியான விஷயங்கள் பரபரப்பை ஏற்படுத்துறது, பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வழக்கு பதிவு செய்யறது காவல்துறையுடைய முக்கியமான வேலையாக இருக்கு. இந்த வாட்ஸ்அப்ல வர்றது எல்லாத்தையும் நம்புறது சரியா அப்படின்ற கேள்வி இருக்கு. வாட்ஸ்அப்ல வர்றதுனாலே உண்மையா இருக்கும்னு கிடையாது. இது மாதிரியான தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபடுறது பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கனால வாட்ஸ்அப்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்றோம்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.